மாற்று எரிசக்தியாக தண்ணீரில் இருந்து எரிபொருளை உருவாக்கி இருப்பதாகவும் எளிய முறையில் மக்கள் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் விரைவில் சந்தைக்கு வர உள்ளதாகவும் ஹான் கேஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த முருகம்பாளையம் பகுதியில் ஹான் கேஸ் என்ற பெயரில் புதிதாக எரிபொருள் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி ராமலிங்கம் கார்த்திக் என்பவர் தண்ணீரில் இருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுத்து அதை எரிபொருளாக மாற்றியுள்ளார். மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, அதாவது 100 டிகிரி சென்டிகிரேட் 2800 டிகிரி சென்டிகிரேட் நீங்கள் வெல்டிங் பண்ணலாம், உருக்கலாம். பெரிய பெரிய ஃபர்னஸ், பெரிய பெரிய அதிகமான மரங்களை வெட்டி சாய்த்து மரங்களை பயன்படுத்துகின்ற இண்டஸ்ட்ரி எல்லாமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மாற்று எரிபொருளாக தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம விஞ்ஞானி கார்த்திக் அவர்கள். நெருப்பு எரியும் போது தண்ணீர் ஊற்றி அணைத்து பழகிய மக்களுக்கு நெருப்பிலிருந்து தண்ணீர்லேருந்து நெருப்பு எடுக்கலான்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம மறுத்தாங்க. ஏளனமாகவும் பேசினாங்க, நிறைய அவமானமும் பட்டிருக்கேன். தண்ணியிலிருந்து அவ்வளோ எரிபொருள் எடுக்க முடியுமா அதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா 1 லிட்டர் வாட்டரில் 1225 லிட்டர் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதை ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. 3வது ஹைட்ரஜன் எரியும் போது கண்ணுக்கு தெரியாது, ஹியூமன் கண்ணுக்கு தெரியாது. அதற்கு ஹியூமன் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அதுக்கு சுவாலை கலர் கொடுத்துருக்கேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.